எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் விசில் டெராட் ரீடிங். என்னோட வீடியோஸை பார்க்க வந்த உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நான் செட் ஆஃப் கார்ட்ஸ் ப்ரீ ஷஃபிள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கார்ட்ஸ்லேருந்து உங்களுக்கான கரண்ட் எனர்ஜி என்ன ரீடிங் டிவைன் கொடுக்குறாங்க, அவங்க என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அதோட ஆரக்கல் மெசேஜஸையும் பார்த்துடலாம். அவங்க இப்போது ரீடிங்குள்ளே போகலாம். என்ன மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இம்பேஷண்ட். ஸோ நீங்கள் இப்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரொம்ப பொறுமை இல்லாமல் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை அவசரமாக செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது ஆரக்கல் உங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போது பொறுமை இல்லாமல் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு உங்களோட சக்ஸஸ்க்கு பாதகமாக இருக்கலாம், அதுவே உங்களோட சக்ஸஸை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்றது அவங்களோட கைடன்ஸாக இருக்குது. நீங்கள் இப்போது யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம், அவசரமாக நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயம், அது இப்போது செய்யாதீங்க அப்படின்றாங்க. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் யோசித்து செய்யணும், நிதானமாக செய்யணும். அதுக்காக நீங்கள் எந்த விதமான குழப்பத்திலையும் நீங்கள் இருக்கக்கூடாது. தெளிவான முடிவை நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது அவங்களோட மெசேஜஸாக இருக்குது. இப்போ உங்களை சுற்றி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் அது உங்களை விட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு மேபி நாள் கணக்கெலாம் இல்லை, அது உடனே கூட சரியாகலாம். ஏன்னா பனிமூட்டங்கள் எப்பவுமே வேகமாக வெயில் வந்ததுமே கரைஞ்சிடும். உங்களை நோக்கி ஒரு பெரிய விடியல் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிற குழப்பங்கள் அது பனி போல சீக்கிரமே கரைஞ்சி உங்களுக்கான தெளிவை கொடுப்பாங்க அப்படின்றது, தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்றது மெசேஜஸாக இருக்குது. ஸோ நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்படின்றது ஆரக்கிளோட மெசேஜஸாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் கடந்து வந்த பாதை, அது எந்த விதமான சூழ்நிலையாக இருக்கலாம், கடினமான சூழ்நிலை, எனக்கு எப்போ இது முடியும்னு நீங்கள் எவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, அந்த விஷயங்களை இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக முடியுது அப்படின்றது அவங்களோட மெசேஜஸாக இருக்குது. அதோட நீங்கள் இப்போ ஒரு நியூ சாப்டருக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த நியூ சாப்டர் உங்களுக்கு நீங்கள் வெல்கம் பண்ண தயாராக இருங்க, அதாவது அதை நீங்கள் வரவேற்க ரெடியாக இருங்க. முடிஞ்சு போன விஷயத்தை நீங்கள் எப்பவும் யோசிக்காதீங்க, நினைக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லதை கொடுக்காது அப்படின்றாங்க. பாஸ்ட்டுக்கு நாம் எப்பவும் போகக்கூடாது. பாஸ்ட் லெசன்ஸ் மட்டும்தான் நமக்கு வேணும். பாஸ்ட்டோட சுச்சுவேஷனை நாம் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, முடிஞ்சு போனால் அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடாது. பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டும் நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. தேவையில்லாமல் குழப்பத்தில் தயங்கி நிற்கக்கூடாது. நீங்கள் முன்னேறி போகணும் அப்படின்றது உங்களோட மெசேஜஸாக இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப ப்ரே பண்ணுறதாலேயோ, டிவைன் கிட்ட நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறதாலேயோ அது மாறாது. நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட மெசேஜஸாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த முடிவு எடுக்கணுன்னாலும் தயங்கி நிற்காதீங்க. அதுக்காக அவசரப்பட்டும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா குழப்பத்தில் இருக்கிற நீங்கள் நல்ல முடிவு எடுக்கணுன்றது அவங்களோட மெசேஜஸாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போது கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு என்ன வேணுன்றதை தேடி கண்டுபிடிங்க. உங்களுக்கான ஒரு புதிய சாப்டரை நீங்கள் வரவேற்க தயாராக இருங்க அப்படின்றது ஆரக்கிளோட மெசேஜஸாக இருக்குது. ஸோ இப்போது டேரோ கார்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். த டவர்னு வரும்போது நம்ம ஒரு என்ன சொல்லணும் அப்படின்னா, நாம் எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருப்போம். எப்பயுமே அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றதுக்கும் நம்ம யோசிப்போம், ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நம்ம யோசிப்போம். ஆனால் இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க அப்படின்றது அவங்களோட மெசேஜஸாக இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் உங்களை சுற்றி இருந்தாலும், உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தாலும் அது இப்போ உங்களுக்கு முடிய போகுது அப்படின்றத அவங்க மெசேஜஸாக கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ ஒரு பெரிய அபரிமிதமான ஒரு பெரிய மாற்றம், ஒரு பாசிட்டிவ் மாற்றம், அதாவது நேர்மறையான சேஞ்சஸ் அது உங்கள் லைஃப்பில் இப்போ வந்துக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு சேஞ்சஸ், பிக் பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்குது. மேபி ஆல்ரெடி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம், நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும் உங்கள் லைஃப்பில். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது இன்னும் உங்களை நோக்கி நிறைய வந்துக்கிட்டு இருக்குன்றது அவங்களோட மெசேஜஸாக இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தாலும், இதுக்கு உங்களுக்கு எத்தனை பேர் யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களோட
பவரை பார்த்து அவங்களுக்கு பயமா இருக்கு, உங்களோட ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு பயமுறுத்துது அவங்கள. அதனால அவங்க உங்களை எந்த வகையிலையாவது உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்களை சூழ்ச்சி பண்ணி உங்களை அவங்க தாழ்த்திட்டு அவங்க முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. நீங்க எந்த விதமான சூழ்ச்சியில இருந்தாலும், எந்த விதமான ஒரு கஷ்டமான இடத்துல இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, என்ன செய்யணும்ன்ற தெளிவோட நீங்க வாழ்க்கையில முன்னேறி போங்க. உங்களுக்கு டிவைன் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய மாற்றத்தை ஏத்துக்கிட்டு நீங்க அதுக்கான ஒரு பயணத்தை நீங்க தொடங்கறதுக்கு ரெடியா இருங்க அப்படின்றது அவங்களோட மெசேஜஸா இருக்கு. நீங்க இது வரைக்கும் ஒரு தனிமையில ஃபீல் பண்றீங்க, நான் தனியா இருக்கேன் அப்படின்னாலும், ஒரு ஃபினான்ஷியலா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும், எந்த சூழ்நிலை இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, அதாவது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ கூட மேபி இருக்கலாம். ஸோ இப்படி எதுவா இருந்தாலுமே இது எல்லாமே கடந்து போகக்கூடியது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த சூழ்நிலையை நீங்க அழகா நீங்க கடந்து வாங்க, எதை பத்தியும் யோசிக்காதீங்க அப்படின்றது தான் இங்க உங்களுக்கு டிவைன் கொடுக்கக்கூடிய மெசேஜஸா இருக்கு. அதாவது உங்களுக்கான ஒரு நல்ல நியூஸ், ஒரு குட் நியூஸ் ஒன்று வேகமாக உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. அது கரியராக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். நீங்கள் ஃபாரின் போய் அங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ரிலேஷன்ஷிப், இப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் அந்த விஷயம் இப்போ உங்களை நோக்கி வேகமாக வருதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்கள் எந்த விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பழைய கஷ்டமான கடினமான காலம் முடிஞ்சு இப்போ உங்களுக்கான ஒரு புதிய சூழ்நிலை வருதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. யார் உங்களுக்கு துரோகம் பண்ணி இருந்தாலுமே அந்த துரோகங்கள் முடியுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பெரிய நம்பிக்கை வைங்க உங்கள் லைஃப்பில். அந்த நம்பிக்கை உங்களை லைஃப்பை கொண்டு போகும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. லோ எனர்ஜியில் மட்டும் இருக்காதீங்க, லைஃப்பில் முன்னேறி போங்க அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கான மெசேஜஸ் அண்ட் கைடன்ஸாக இருக்குது. இது யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.